ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பருப்பு ஊற வச்சு ஒரு பக்கோடா பண்ணலாம். கிள்ளி போட்ட பக்கோடா. இது வந்து சிறுபருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம். இதோட உளுத்தம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அரிசிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ரெண்டுமே ஈக்குவல் அளவா எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும், பக்கோடா வந்து நல்லா இருக்கும் வாசனையா. கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதை 2 ஹவர் ஊறினா போதும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சிக்கலாம். இது கூட அரிசி மாவு அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா குறகுறப்பா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாம கிள்ளி போடுற அளவுக்கு தண்ணி தெளித்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. வேற பாத்திரத்தில் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா. காரத்துக்கு வேற எதுவும் போட போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஆனியன் எடுத்து வச்சிருக்கிறேன், இதையும் நல்லா தோல் சீவிட்டு பொடிசா கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா தனித்தனியாக உதிர்ற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். உப்புலாம் போட்டாச்சு, மறுபடியும் போட வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடிச்சு பிசைஞ்சிங்கன்னா நல்லா மாவு வந்து சாஃப்டா வரும். இருக்கட்டும், இப்போ வந்து ஆயில் வச்சுக்கலாம் அடுப்பில். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு கிள்ளி கிள்ளி போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் பக்கோடா. ரொம்ப செம்ம டேஸ்டாக இருக்குங்க இது. நீங்கள் கடலை மாவு இதில் போடுற பக்கோடாவோட சிறுபருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஊற வச்சு
இந்த மாதிரி கிள்ளி போடுங்க பக்கோடாவை. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அரிசி மாவுலாம் போட வேண்டாம், மேலே நல்லா கிறிஸ்பா வந்துடும். ஆயில் மட்டும் நல்லா சூடாகும், சூடானதுக்கு அப்புறம் போடுங்க. வடைங்க நல்லா சூப்பரா வந்துடும். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாமே வெந்து ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்துடலாம். ஈவினிங் டைம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.